கனடால ரொம்ப காலமாவே ஒரு இமிகிரேஷன் ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. கனடாக்கு இந்தியால இருந்து வரும் மக்கள் அதிகமா எங்க இருந்து வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாப் அப்படின்ற மாநிலத்தில இருந்து தான். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுக்கு கனடா போய் செட்டில் ஆனாலே நம்ம வாழ்க்கை சக்சஸ் அப்படின்ற மாதிரி. சோ இதனால பாத்தீங்கன்னா அங்க வந்து கான்ட்ராக்சுவல் மேரேஜ் அப்படின்னு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க உள்ள பெண்கள் ஆல்ரெடி வந்து நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க, நல்லா படிச்சவங்க, நல்ல டாக்குமெண்ட்ஸ் இருந்தவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து யாராவது ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பையனுடைய குடும்பமே பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய சொத்தெல்லாம் வித்து கடன்லாம் வாங்கி மொத்தமா ஒரு காசு சேர்த்து இந்த பொண்ணை ஸ்டூடெண்ட் விசா எடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. கனடா வந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஸ்பௌசல் விசால தன்னுடைய ஹஸ்பண்டையும் கூப்பிட்டுக்குது. சோ உள்ள போனோனே என்ன ஒரு கான்ட்ராக்சுவல் மேரேஜ் அப்படின்றதுனால ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் நாலு பின்ன வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் அங்கேயே பிடிச்சிட்டு அவங்க கூட போறதுனால வந்து இவனுங்க வந்து கழட்டி விடப்படுறாங்க. சோ இந்த சிஸ்டத்தையே ஸ்கேம் பண்ணணும்னு நினைச்ச அந்த பசங்க கடைசியில தானே ஸ்கேம் விக்டிம் ஆயிடுறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள பெண்கள் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஸ்டடி விசா பிஆர்லாம் வச்சிருப்பாங்களாம். சோ அந்த பெண் வீட்டார் பாத்தீங்கன்னா வந்து அங்க நிறைய பசங்க டெஸ்பரேட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்ல பேசி காசு வாங்கிடுறாங்க. அதாவது எங்க பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணினா உங்க பையனை நான் வந்து கனடா கூட்டு போவேன், ஆனா அதுக்கு வந்து நீங்க 50-60 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா வந்து அந்த 50-60 லட்சம் கொடுத்த பிறகு தொடர்பை துண்டிச்சிட்டு மொத்த குடும்பமும் எஸ்கேப் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்க காசு இழந்திருக்காங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்தே போயிருக்காங்க. வெளிநாடு போயிட்டா நம்ம வாழ்க்கை திடீர்னு ஒளிமயமாயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் டெஸ்பரேட்டா இருக்கிறத யூஸ் பண்ணி இவனுங்க இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி காசை வாங்கிட்டு ஊரே ஏமாத்துற கும்பல் நம்ம நாடு முழுவதுமே இருக்கு. கொஞ்சம் சூதானமாவே இருங்க.